Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் பேடிங்டனோட தேர்ட் பார்ட்டான 2024ல ரிலீஸ் ஆன பேடிங்டன் இன் பெரு. இந்த கதையில லூசி ஆண்டியை பார்க்கறதுக்காக பேடிங்டனும் மொத்த ஃபேமிலியும் கிளம்பி பெரு நாட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க அங்க இல்ல. அவங்கள தேட முயற்சி பண்ணும்போது புதுசா ஒரு சிலரை மீட் பண்றான். ஒரு புதையலை பத்தி தெரிய வருது. அது சம்பந்தப்பட்ட க்ளூஸும் இவனுக்கு கிடைக்குது. சோ இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. மத்த ரெண்டு படத்துக்கும் இந்த படத்துக்கும் டைரக்டர் வேற. சோ மிஸ்ஸஸ் பிரவுனா நடிச்ச ஆக்டரை மட்டும் மாத்தி இருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆனா மத்த ரெண்டு படம் மாதிரியே இந்த படத்துலயும் காமெடி, ஆக்ஷன், அட்வென்ச்சர், எமோஷன், சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்னு எல்லாமே சரியான அளவுல இருக்கும். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பேடிங்டன் குழந்தையா இருக்கும்போது மலை உச்சியில இருக்கிற ஒரு ஆரஞ்சு பழத்தை பாக்குறான். அதை பறிக்க முயற்சி பண்ணும்போது கிளை உடஞ்சு ஆத்துல தவறி விழுந்துறான். அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன அருவிகள்ல விழுந்து அதே ஆத்துல ரொம்ப தூரம் அடிச்சுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் லூசி ஆண்டி இவனை பார்த்து காப்பாத்துறாங்க. குட்டி பையா, நீ தொலைஞ்சு போயிட்ட. ஒருவேளை மறுபடியும் தொலைஞ்சா சத்தமா உருமு. நான் எங்க இருந்தாலும் உன்னோட உருமல் சத்தம் கேட்டதும் பதிலுக்கு உருமுவேன். நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி சத்தமா உருமுறது எப்படின்னு அவனுக்கு சொல்லியும் கொடுக்குறாங்க. அடுத்த ஷாட் பிரசன்ட்ல காட்டுறாங்க. பேடிங்டன் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக் போட்டோ பூத்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். தொப்பியை கழட்டுங்க, இந்த சிகப்பு வட்டத்துக்குள்ள முகத்தை வைங்கன்னு சொல்ல நம்மால அந்த கண்ணாடியிலேயே போய் முகத்தை வச்சிடறா. டக்குன்னு பிளாஷ் அடிச்சதுனால பயந்து போய் அந்த போட்டோ பூத்துல இருந்தே வெளியில வந்து விழுந்துடுறான். எடுத்த போட்டோஸையும் கலெக்ட் பண்ணிக்கிறான். அடுத்த ஷாட் மிஸ்டர் பிரவுன் வீட்ல காட்டுறாங்க. பேடிங்டனுக்கு பாஸ்போர்ட் வந்தாச்சு. சோ இப்ப நம்மால அதிகாரப்பூர்வமான ஒரு இங்கிலாந்து குடிமகனா மாறிட்டான். பிரவுன் ஃபேமிலி சந்தோஷப்படுறாங்க. இந்த ஆர்மிக்காரர் அவனுக்காக ஒரு கொடையை பரிசா கொடுக்கிறாரு. ஜூடி மேற்படிப்புக்காக ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிருக்கா. அது ரொம்ப தூரம் இருக்கு. சோ அங்கேயே தங்கி தான் படிக்கணும். இதனால அம்மா கஷ்டப்படுறாங்க. ஜோனத்தன் சேரையும் சைக்கிளையும் ஒன்னா கம்பைன் பண்ணி அவன் இருக்கிற இடத்துலயே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வர்ற மாதிரி ரூம்ல ஒரு செட்டப்பையே ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஆனா இதை வச்சு உருப்படியா எதுவும் பண்ணல, சோம்பேறியானதான் மிச்சம். அந்த ரூமை விட்டே வெளியில வர மாட்டேங்கிறான். மிஸ்ஸஸ் பிரவுன் வழக்கம் போல அவங்க மனசுல நினைக்கிறத டிராயிங்ஸா வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சோஃபா வாங்கினதுல இருந்தே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதுல உட்கார்ந்ததே கிடையாது. இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற அந்த ஃபேமிலி டைம்காக இவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா அது நடக்கவே மாட்டேங்குது. மிஸ்டர் பிரவுனோட ஆபீஸுக்கு புது பாஸ் வந்திருக்காங்க. இவரு எப்படியெல்லாம் ரிஸ்க் வரும்னு நல்லா அனலைஸ் பண்ணி பெரிய பெரிய புக்கா போட்டிருக்காரு. ஆனா அவங்க இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, ரிஸ்க் எடுத்தாதான் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகும், நீங்களும் ரிஸ்க் எடுக்க பழகிக்குவாங்க, அப்பதான் இனிமே இந்த ஆபீஸ்ல உங்களால இருக்க முடியும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாட்டி அவங்க செய்ய நினைக்கிற விஷயங்களை லிஸ்டா எழுதி வச்சு அது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா மிஸ்டர் பிரவுன் ஃபேமிலியில எல்லாரும் எப்பவும் போலதான் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிற நேரம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. அதுதான் அம்மாவுக்கு வருத்தமாவும் இருக்கு. பேடிங்டனுக்கு பெருல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. லூசி ஆண்டி தங்கி இருக்கிற கரடிகள் இல்லத்துல இருந்து ரெவரன் மதர் தான் எழுதியிருக்காங்க. வழக்கமா உன்னுடைய லூசி ஆண்டி எப்பவும் எனர்ஜெட்டிக்கா தான் இருப்பாங்க. ஆனா இப்ப சமீப காலமா அதிக நேரம் தனிமையில இருக்காங்க. அவங்க ஒன்னு மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த வாங்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா அவங்க ஒன்னு தொந்தரவு பண்ண விரும்பல. அதனால அவங்களுக்கு தெரியாம நானே தான் இந்த லெட்டர் போடுறேன்னு எழுதியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் மிஸ்டர் பிரவுன் அதுக்கு நாம என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு பெருவுக்கா போக முடியும்னு விளையாட்டா கேட்க, அம்மா நம்ம ஃபேமிலியா ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, பேசாம பெருவுக்கு ஒரு ஃபேமிலி ட்ரிப் போலாமேன்னு கேட்டுறாங்க. பாட்டி அங்க இருக்கிற ரோடெல்லாம் ரொம்ப ரிஸ்கியானதுன்னு சொல்றாங்க. இவரோட பாஸ் தான் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ இவரும் சரி போகலான்னு ஒத்துக்கிறாரு. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இவன் மிஸ்டர் குரூபரை பார்க்க வந்திருக்கான். அவரும் நீ பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்ட, வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எதேச்சியா அங்க இருக்கிற ஒரு கரடி சிலையை பார்த்தவன் ரொம்பவும் வித்தியாசமா ஃபீல் பண்றான். அவனுக்குள்ள சில மாற்றங்கள் நடக்குது. அந்த கரடி சிலை இவங்கிட்ட ஏதோ பேச வர மாதிரி தோணுது. அதை பத்தி இவர்கிட்ட கேட்கும் போது இந்த சிலை பெருநாட்டை சேர்ந்ததுதான், ரொம்ப நாள் கழிச்சு சொந்த ஊருக்கு போற இல்லையா, அதான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருப்ப, ஃப்ரீயா விடுன்னு சொல்றாரு. இல்ல குரூபர், அது நிஜமா என்கிட்ட பேசின மாதிரி இருந்தது, சரி விடுங்க, இதை பத்தி ஆன்டி கிட்ட கேட்டுக்கிறான்னு இவன் கிளம்பிடுறான். இந்த பக்கம் லூசி ஆன்டி பேடிங்டன் வரப்போறான்னு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரெவரன் மதரும் அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க லெட்டரை படிச்சுட்டு பேடிங்டன் இங்க கிளம்பி வர போறது தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆடிப்பாடி உற்சாகமா இருக்காங்க. இவங்க எல்லாரும் தேவையான பொருட்களை பேக் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேமிலி ட்ரிப்பா பெருவுக்கு கிளம்புறாங்க. நம்மால ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல வர்றதுனால எல்லாத்தையும் ஆச்சரியமா பாக்குறான். ஏடா கூடமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான். அது எல்லாத்தையும் ஒரு மாண்டேஜ் சாங்கா காட்டுறாங்க.
சோ ஒரு வழியா இவங்க எல்லாருமே சேஃபா பெருநாட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க இருக்கிற மலைகளும் காடுகளும் பேடிங்டனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. பாட்டி சொன்ன மாதிரியே அந்த மலைப்பாதைகளும் ரொம்பவே ரிஸ்கியா தான் இருக்கு. இப்படி இவங்க வர்ற வழியெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு ஜாலியா போட்டோ எடுத்துக்கிட்டு கரடிகள் காப்பத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவரு ரிஸ்க் மேனுவல்ல ஒரு பெரிய சிலந்திய பத்தி படிச்சுட்டு பயந்துட்டு இருக்காரு. அந்த காட்டுப்பகுதிக்குள்ள வர வர பேடிங்டன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காப்பகத்துக்கும் வந்துடுறாங்க. வண்டியை விட்டு இறங்கினதும் நம்மால ஆர்வம் தாங்க முடியாம லூசி ஆண்டிய பாக்குறதுக்காக ஓடுறான். மத்த கரடிங்க கிட்ட அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டு அவங்க கேபினை கண்டுபிடிச்சு போய் பாக்குறான். ஆனா லூசி ஆண்டி அங்க இல்ல. அதுக்கப்புறம் தான் மதர் நடந்த விஷயத்த சொல்றாங்க. பேடிங்டன் நீ ஊருக்கு வரப்போற விஷயம் தெரிஞ்சதும் அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா அதே நேரம் காட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருந்தாங்க. அதை பத்தி கேட்டாலும் எதுவும் சொல்லல. திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டாங்க. எங்களுக்கே அது லேட்டா தான் தெரிஞ்சது. நாங்க எல்லா இடத்துலயும் அவங்கள தேடி பார்த்தோம். அப்பதான் ஆத்தோரத்துல இந்த பெட்டி கிடைச்சது. இதுல அவங்களோட பிரேஸ்லெட்டும் உடஞ்சு போன கண்ணாடி மட்டும் தான் இருந்தது. இந்த கண்ணாடி இல்லாம அவங்களால பார்க்க முடியாது. அவங்க இப்ப எந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நாம உடனே அவங்கள கண்டுபிடிக்கணும்னு பேடிங்டன் துடிச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த பெருநாட்டோட காடு ரொம்ப பெருசு. கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம். இதுவே நான் தொலைஞ்சு போயிருந்தா ஆண்ட் லூசி கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. நாம முயற்சியாவது பண்ணணும்னு பேடிங்டன் ரொம்பவும் ஃபீல் பண்றான். ரெவரண்ட் மதர் நாங்களும் எங்களால முடிஞ்சதை பண்றோம். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு நம்பிக்கையா பேசி அனுப்புறாங்க. நைட்டே ஆயிடுச்சு. இருந்தாலும் இவனால நிம்மதியா தூங்க முடியல. லூசி ஆண்டி ரூமுக்கு வந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கான். அவங்க போட்டோவுக்கு பின்னாடி ஒரு மேப் பளிச்சுன்னு தெரியுது. ஆனா நம்மால அதை கவனிக்காம வேற எதையோ நோண்டி தடுமாறி விழுந்து அதுக்கப்புறம் தான் அந்த மேப்பை கவனிக்கிறான். காலையில இவரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா வேலைக்காகல. பேடிங்டன் இங்க வர்றது தெரிஞ்சும் லூசி ஆண்டி எங்க போயிருப்பாங்கன்னு இவங்களுக்கும் எந்த ஐடியாவும் இல்ல. அப்படி பேசிட்டு இருக்காங்க. பேடிங்டன் நைட்டு இவனுக்கு கிடைச்ச மேப்பை இவங்க கிட்ட காமிச்சு அதுல இருக்கிற ரூமி ராக்குங்கிற இடத்துக்கு போகணும்னு சொல்றான். லூசி ஆண்டி தான் எனக்காக இந்த க்ளூவை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்றான். ஏன்னா அந்த மேப்ல இந்த இடத்துல இருந்து தேடுங்கன்னு தெளிவா கையால எழுதியிருக்கு. மதர் அதை செக் பண்ணிட்டு அந்த இடம் இன்கா பழங்குடி மக்களோட புனிதமான பாறைகள் இருக்கிற இடம் சொல்றாங்க. அப்ப நீங்களும் கூட வாங்கன்னு இவர் சொல்றாரு. எங்களுக்கு பயம்லாம் இல்ல. ஆனா அந்த இடத்த மர அறுக்கர்கள் பாதுகாக்கிறதா ஒரு வதந்தி இருக்கு. வெறும் வதந்தி தான். ஆனா நாங்க வர முடியாது, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. உங்களால முடியலன்னா பரவாயில்ல, நான் மட்டும் தனியா போறேன்னு பேடிங்டன் சொல்ல அம்மா இவரை முறைக்கிறாங்க. மிஸ்டர் ப்ரௌன் இல்ல நாம எல்லாரும் சேர்ந்தே போலான்னு சொல்றாரு. பாட்டி மட்டும் நான் வரல, இங்கேயே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ரெவரண்ட் மதர் நீங்க போற இடத்துல எந்த ஆபத்தும் வராம இருக்க இதை போட்டுக்கோங்கன்னு சொல்லி ஒரு டாலர் செயினை போட்டு விடுறாங்க. இவங்களும் தேங்க்ஸ் சொல்றாங்க. அடுத்த ஷாட்டு மார்க்கெட் மாதிரியான ஒரு இடத்துக்கு வராங்க. ரூமி ராக்குக்கு போகணும்னா ஆத்து வழியா தான் போய் ஆகணும். ஸோ இங்க இருக்கிற ஒரு போட்டை வாடகைக்கு எடுக்கிறாங்க. இவர் தான் அந்த போட்டோட கேப்டன் ஹண்டர் கெபாட். இவ அவரோட பொண்ணு ஜீனா. உங்களுக்கு எங்க போகணும்னு ஆர்வமா கேட்டவங்க ரூமி ராக்குன்னு சொன்னதும் தயங்குறாங்க. இந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடுறா. ஆனா பேடிங்டன் என் ஆன்டி தொலைஞ்சு போயிட்டாங்க, அவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு கொஞ்சம் எமோஷனலா பேசினதுக்கு அப்புறம் இவங்க ஒத்துக்கிறாங்க. சோ எல்லாரும் கிளம்பி அந்த போட்லயே காட்டு வழி பயணமா போயிட்டு இருக்காங்க. இவரு ரிஸ்க் எடுக்கிறதா நினைச்சு போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காரு. கேப்டன் ஹண்டர் இந்த போட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. பியானோ வாசி காட்டுறாரு. இவங்களை நல்ல விதமா தான் ட்ரீட் பண்றாரு. கேபாட் குடும்பத்தை சேர்ந்த முன்னோர்களுடைய நிறைய போட்டோஸ் இங்க இருக்கு. அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு தனி சிம்பலும் இருக்கு. அதையே இவரு கையில டேட்டூவாவும் போட்டிருக்காரு. இவங்க தங்க போற ரூமுக்கு கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. மிஸ்டர் பிரவுன் அதே சிலந்தியை பார்த்து மறுபடியும் பயப்படுறாரு. இப்படி எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு ஹண்டர் இவரோட கேபினுக்கு வராரு. அங்க போட்டோவா இருக்கிற இவரோட தாத்தாவோட தாத்தா இவர்கிட்ட பேசுற மாதிரி ஃபீல் பண்றாரு. மிஸ்ஸஸ் பிரவுன் இப்பவாவது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா அதுவும் வேலைக்காகல. பாட்டி இவங்களுக்கு கால் பண்றாங்க. ஆனா போன் லைன்ல ஏதோ எலக்ட்ரிக் ஒயரோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க. இந்த பில்டிங்ல அப்படி எதுவும் இல்லையே, தேவையில்லாம சந்தேகப்படாதீங்கன்னு மதர் சொல்லிட்டு போறாங்க. நைட் ஆயிட்டதுனால போட்டை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹண்டர் பேடிங்டன் கையில இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டை பாக்குறாரு. நீங்க தேடி போயிட்டு இருக்கிற அந்த ரூமி ராக் தான் எல்டோராடோவை கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் வழின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்கா இனத்தை சேர்ந்த பழங்குடி மக்கள் அவங்களுடைய விலை மதிப்பற்ற நிறைய தங்கங்களை அங்கதான் மறைச்சு வச்சாங்க. அந்த இடத்தை மர அரக்கர்கள் பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த எல்டோராடோவை கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ இந்த பிரேஸ்லெட்ல தான் இருக்கு. இப்ப அதே பிரேஸ்லெட்டை தான் பேடிங்டனும் போட்டிருக்காங்க. ஒரு பழைய புக்ல இருக்கிற நிறைய விஷயங்களை இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. லூசி ஆண்டி தங்கத்து மேலலாம் ஆசைப்பட மாட்டாங்களேன்னு இவன் சொல்றான். எல்டோராடோவை தேடி போன யாரும் இது வரைக்கும் உயிரோட திரும்பினது இல்லைன்னு ஜீனா சொல்றான். அப்படின்னா லூசி ஆண்டிக்கு ஆபத்து, நாம எல்டோராடோவை தேடி போய் அவங்கள காப்பாற்றணும்னு இவன் சொல்றான். ஏற்கனவே நாம டோரா படத்துல கீப்புன்னு ஒரு லாங்குவேஜ் பத்தி பார்த்தோம் இல்லையா, இந்த பிரேஸ்லெட்லயும் அதே மாதிரி தான் இருக்கு. சோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இதுல என்ன க்ளூ இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு இவர் அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிக்கிறாரு. நைட்டு தூங்க போறாங்க. அப்பவும் இவன் பர்ஃபியூம் அடிச்சுக்கிறான். இவரு சிலந்தியை நினைச்சு பயந்துகிட்டு தான் இருக்காரு. ஆனா சமாளிக்கிறாரு. நம்மால ஒரு பக்கம் ஹேமக்ல தூங்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கா. இவரு அந்த பிரேஸ்லெட்ல இருக்க க்ளூவை கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு.
ஜீனா அங்க வந்து, அப்பா நமக்கு இந்த எல்டரோட தங்கம் இதெல்லாம் வேணாம், எனக்கு நீங்க தான் முக்கியம், நாம இப்பவே வீட்டுக்கு திரும்பி போயிடலான்னு கூப்பிடுறா. இந்த தாத்தா ஒரு பக்கம் நம்ம எல்டரோடாவுக்கு போயே ஆகணும், அவ பேச்ச கேட்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனால ஹண்டர், சரிம்மா நம்ம இப்பவே போட்டை திருப்பலாம், நீ போய் போட்டை கட்டி இருக்க கயிறு அவருன்னு சொல்லி ஜீனாவை வெளியே அனுப்பிட்டு போட்டை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்காரு. சோ இவர் எல்டோராட போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஜீனா சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவளை மட்டும் இங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு. தாத்தா இவரை பாராட்டுறாரு, ஆனா உடனே தலையில அடிபட்டு ஹண்டரும் தண்ணியில விழுந்துடுறாரு. விடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த ஃபேமிலியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போட்ல தான் ஜீனாவும் இல்ல ஹண்டரும் இல்ல இல்லையா. இதனால பேடிங்டன் உள்ள போய் பாக்குறான். போட்டு கண்ணா பின்னான்னு ஆடிக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேருமே போட்ல இல்லன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிறான். டிரைவிங் வீலே ஆள் இல்லாம தான் இருக்கு. இவன் மைக்ல அனௌன்ஸ் பண்ணலான்னு எதேச்சியா டிரைவிங் வீல திருப்ப மொத்த போட்டுமே வழி மாறி போயிடுது. ஒரு வழியா அந்த மைக்கை எடுத்து தாமேலேயே சுத்திக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறான். ஆனா அதுக்குள்ள அந்த போட்டு கண்ணா பின்னான்னு எல்லா இடத்துலயும் கலவரம் ஆயிடுது. இவன் ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணி இன்னமும் வேகமா போக வச்சிடறான். இதனால ஒரு பெரிய பாறையில மோதி மொத்த போட்டுமே பயங்கரமா டேமேஜ் ஆயிடுது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. இவன் அந்த டிரைவிங் வீல்லயே மாட்டிக்கிட்டு உருண்டுகிட்டு இருக்கான். ஒரு வழியா லைஃப் ஜாக்கெட்டை தேடி எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாருமே தண்ணியில குதிச்சிடுறாங்க. அந்த போட்டு மொத்தமா கவுந்துடுது. இவங்க எல்லாரும் சேஃபா எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா நம்மால காணோம். பார்த்தா பியானோவை புடிச்சு மேல வந்துடுறான். சோ போட்டு போயிருந்தாலும் எல்லாருமே இப்ப சேஃபா கரை ஒதுங்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்க, நம்மால இப்ப நீங்க காட்டுக்கு வந்திருக்கீங்க, அதாவது ஏன் இடத்துக்கு. ஒரு கரடியால என்ன செய்ய முடியும்னு காட்டுறேன், ஏன் பின்னாடி வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். பாட்டி ஒரு பக்கம் இவங்களுக்கு கால் பண்றாங்க, லைன் கிடைக்கல. இருந்தாலும் அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கதான் செய்யுது. பார்த்தா பக்கத்திலேயே ஒரு பெரிய எலக்ட்ரிக் ஒயர் போயிட்டு இருக்கு. இவங்களும் அதையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த ஒயர் பில்டிங் ஃபுல்லா நிறைய இடத்துக்கு போய் கடைசியா ஒரு பியானோவுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருது. அங்க வந்த மதர் இந்த பியானோவுக்கு பின்னாடி எதுவும் இல்ல, தேவையில்லாம சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க இப்படி அடிக்கடி சந்தேகப்படாதீங்கன்னு சொல்றதுதான் பாட்டிக்கு சந்தேகமாவே இருக்கு. ஆக்சுவலா நம்மளுக்கு ரூமிராக்குக்கான வழியெல்லாம் தெரியவே தெரியாது. சும்மா குத்து மதிப்பா கூட்டிட்டு போறான். இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போற வழியில சில மரங்கள் நகர்றத பார்க்க முடியுது. இவங்க அதை கவனிக்காம போயிட்டு இருக்காங்க. திடீர்னு மழை பெய்யுது. இதனால அங்க இருக்கிற ஒரு பெரிய மரத்தடியிலேயே தங்கிடுறாங்க. நைட் ஆயிட்டதுனால எல்லாருமே தூங்கி இருந்தாலும் பேடிங்டனுக்கு சுத்தமா தூக்கமே வரல. அந்த மரத்தோட உச்சிக்கு வந்து லூசி ஆண்டியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு ஒரு விஷன் மாதிரி வருது. லூசி ஆண்டியோட வீட்டுக்கு வந்து பாக்குறான். அவங்களும் அங்கதான் இருக்காங்க. என்ன தேடுறங்கிற பேர்ல நீயே தொலைஞ்சிட்டியேன்னு சொல்லி மறைஞ்சு போயிடுறாங்க. விஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் காத்துல பறந்து போன கொடையை எடுக்க முயற்சி பண்ணும்போது கால் தவறி மேல இருந்து கீழே விழுந்துடுறான். நல்ல வேளை கீழே ஒரு ஆறு தான் இருக்கு. சோ இவனுக்கு எந்த அடியும் படல. அந்த கொடையே போட்டா பயன்படுத்தி கொஞ்சம் தூரம் வந்து பாக்குறான். ஆன்டிக் ஷாப்ல பார்த்த அதே கரடி சிலை இங்க இருக்கு. அந்த சிலையை பார்த்ததும் இவனுக்கு சில விஷயங்கள் ஃபீல் ஆகுது. பார்த்தா ஹண்டரும் இங்கதான் இருக்காரு. பேடிங்டன், இந்த இடம் தான் ரூமிராக். உன்னோட லூசி ஆண்டி இங்க வந்திருக்காங்க. அந்த எல்டோராடோவை தேடி போயிருக்காங்க. இந்த கீப்புல ஒரு கரடியால தான் எல்டோராடோவுக்கு வழிகாட்ட முடியும்னு போட்டிருக்கு. சோ நாம 2 பேரும் அங்க போக இப்ப நீ தான் வழிகாட்டணும்னு சொல்றாரு ஹண்டர். ஆனா எனக்கு எதுவும் தெரியாதே. இந்த மாதிரி எல்லாம் குழப்பம் வரும்போது நாம கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து யோசிக்கணும்னு லூசி ஆண்டி சொல்லுவாங்கன்னு இவன் தெரியாதனமா ஒரு முள்ளு மேல உட்காந்து வலி தாங்க முடியாம கத்திடுறான். அந்த சத்தத்தை கேட்டதும் லூசி ஆண்டியும் பதிலுக்கு கத்துறாங்க. சோ இவனும் மறுபடியும் கத்துறான். லூசி ஆண்டி தான் இவன் சின்ன வயசா இருக்கும் போதே நீ எங்க இருந்து உருமினாலும் எனக்கு அது கேட்கும், ஒருவேளை தொலைஞ்சு போயிட்டா அதை வச்சு நாம கண்டுபிடிச்சலாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. சோ இப்ப லூசி ஆண்டியை கண்டுபிடிச்சிடலான்னு இவனும் சந்தோஷப்படுறான். இன்னொரு பக்கம் ஹோம்ல நைட்டு மதர் மட்டும் தனியா போறத பார்த்துட்டு பாட்டியும் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அந்த பியானோ கிட்ட வரும்போது மதரை இவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. சந்தேகப்பட்டு இவங்களும் அந்த பியானோல உட்காந்து வாசிக்கிறாங்க. பார்த்தா அந்த பியானோவுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரூமே இருக்கு. மதரும் இங்கதான் இருக்காங்க. லூசி ஆண்டி தொலைஞ்ச மாதிரி வேற யாரும் தொலைஞ்சிடக்கூடாது இல்லையா. அதனாலதான் மிஸ்ஸஸ் பிரவுன் கிட்ட ஒரு டாலர் செயினை கொடுத்தேன். ஆக்சுவலா அது ஒரு ட்ராக்கிங் டிவைஸ். பிரவுன் ஃபேமிலி இவ்வளவு நேரம் ரூமிராக் இருக்கிற டைரக்ஷன்ல தான் போனாங்க. ஆனா இப்ப பாதை மாதிரி வேற பக்கம் போயிட்டு இருக்காங்க. நாம அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு மதர் சொல்றாங்க. அப்படின்னா ஃபாரஸ்ட் போலீஸ் கிட்ட சொல்லலான்னு பாட்டி போன் எடுத்தா மதர் அவங்கள தடுத்து நாமளே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்றாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் பிரவுன் ஏதோ ஒரு மிருகம் வருது, நான் உங்களை காப்பாத்துறேன்னு இவங்களே அதை அடிக்கிறதுக்காக புதருக்குள்ள ஓடுறாங்க. பார்த்தா அது ஹண்டரோட பொண்ணு ஜீனா தான். என்னாச்சு, நீ உன் அப்பாவும் எங்க தான் போனீங்கன்னு இவர் கேட்க இப்பதான் ஜீனா ஒரு முக்கியமான பிளாஷ்பேக்க சொல்றா. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி ஹண்டரோட தாத்தாவோட தாத்தா இந்த எல்டோராடோவை பத்தி கேள்விப்பட்டு அந்த தங்கத்தை கண்டுபிடிக்கிற முயற்சியில கடைசி வரைக்கும் போராடி இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பரம்பரையில வந்தவங்க எல்டோராடோவை கண்டுபிடிக்கிற முயற்சியில பாம்பு வெடிச்சு மிருகங்கள் தாக்கி பறந்து வரும்போது மலையில மூழ்கி தண்ணியில மூழ்கின்னு
எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா யாருமே எல்டோரடோவை கண்டுபிடிக்கவே இல்லை. அதே மாதிரி தான் ஹண்டரும் ஒரு கட்டத்துல அந்த தங்கத்தை தேடி போயிருக்காரு. ஆனா சில வருஷங்கள் கழிச்சு திரும்ப வந்துட்டாரு. எனக்கு அந்த தங்கம் தேவையில்லை, நீ மட்டும் போதுன்னு சொல்லி தான் ஒரு போட்டை வாங்கி 2 பேரும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா இப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் அந்த தங்கத்தை தேடி போயிருக்காரு. அதுக்காக அவரு என்ன வேணாலும் செய்வாரு. அவர்கிட்ட இருந்து பேடிங்டனை காப்பாத்தணும்னு ஜீனா சொல்லும் போதுதான் பேடிங்டன் இங்க இல்லங்கிறதையே இவங்க கவனிக்கிறாங்க. ஆனா பேடிங்டன் லூசி ஆன்ட்டி குரல் கேட்கிற பக்கமா ஹண்டரையும் கூட்டிட்டு போறான். அவரு கடந்து வந்த பாலத்தையே பேடிங்டனுக்கு தெரியாம கட் பண்ணி விட்டுறாரு. டயர்டா இருக்குன்னு ஒரு மலை உச்சியில ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப ஹண்டரோட கண்ணுக்கு மட்டும் தெரியுற இந்த தாத்தாவோட தாத்தா சீக்கிரமா இந்த கரடியை கொன்னுட்டு எல்டோரடோவுக்கு போன்னு சொல்றாரு. பேடிங்டன் ஒரு பக்கம் பிரவுன் ஃபேமிலி ரொம்பவும் அன்பானவங்க. இப்ப நானும் காணாம போயிட்டேன்னு என்ன நினைச்சு கஷ்டப்படுவாங்கன்னு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கான். நேரம் ஆக ஆக ஹண்டர் கண்ணுக்கு எல்லா முன்னோர்களும் தெரியுறாங்க. இருந்தாலும் இவரு அவங்க பேச்ச கேட்காம பேடிங்டனோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவனை கொல்லாம விட்டுறாரு. இதனால அந்த தாத்தாவோட தாத்தா இவரை அடிக்கிற மாதிரி எல்லாம் ஹண்டருக்கு தோணுது. இவங்க மூட்டி வச்ச நெருப்போட புகையை வச்சு இவங்க எந்த பக்கம் இருக்காங்கன்னு பிரவுன் ஃபேமிலி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா குறுக்குல இருக்கிற பாலத்தை தான் ஹண்டர் வெட்டிட்டாரு இல்லையா, சோ இவங்களால இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போக முடியாது. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க சரியா அதே நேரம் மதரும் பாட்டியும் ஒரு பிளேன்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பேடிங்டன் தொடர்ந்து உருமுறான். அதை கேட்டு லூசி ஆன்ட்டியும் பதிலுக்கு உருமுறாங்க. அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி இவனும் மலை உச்சிக்கு போறான். அங்க அழிஞ்சு போன ஒரு சின்ன கிராமமே இருக்கு. இவனும் ரொம்பவே ஆர்வமா மேல ஓடி வந்து பாக்குறான். ஆனா அங்க ஒரு பெரிய செவுருதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ரூமிராக்ல இருந்த மாதிரியே இங்கேயும் 3 பாறைகள் இருக்கு. சோ இவ்வளவு நேரமா இவன் கேட்டது லூசி ஆன்ட்டியோட குரல் இல்லை, இவனோட உருமல் சத்தம் தான் இவனுக்கு எக்கோவா கேட்டிருக்கு. பேடிங்டன் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் உட்காந்துடுறான். பின்னாடியே வந்த ஹண்டருக்கும் இது ஏமாற்றமா தான் இருக்கு. இருந்தாலும் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு தேடி பாறைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன துணியை எடுக்கிறாரு. இது லூசி ஆன்ட்டியோடதுன்னு இவன் சொன்னதும் இவரு பேடிங்டனை தள்ளி விட்டுட்டு அந்த பெரிய சுவர்ல ஏதாவது வழி இருக்கான்னு கையாலேயே திறக்க முயற்சி பண்றாரு. ஆனா இவன் விழுந்த இடத்துலதான் ஏதோ லாக் மாதிரி இருக்கு. இவனோட பிரேஸ்லெட்டை வச்சுதான் அதை ஓபன் பண்ணணும். நம்ம சேர்ந்து போலான்னு இவன் சொல்ல ஹண்டர் அதெல்லாம் முடியாதுன்னு இவனை மிரட்ட இவன் கொடையை யூஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். இவங்க எல்லாரும் அந்த பிளேன்ல ஏறி இந்த கிராமத்து பக்கமா தான் வந்துட்டு இருக்காங்க. சோ ஓடிட்டு இருக்க பேடிங்டனையும் பாத்துறாங்க. அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கீழே இறங்கலான்னு பாக்குறாங்க. ஆனா லேண்டிங் கேட் ஜாம் ஆயிடுச்சு. சோ மேனுவலா தான் அதை திருப்பணும்னு சொல்றாங்க. மிஸ்டர் பிரவுனும் அதை செய்யலான்னு பாக்குறாரு. ஆனா இவர் பயந்துட்டு இருந்த அதே சிலந்து இங்கேயும் இருக்கு. கீழே பேடிங்டன் ஹண்டர் கிட்ட மாட்டாம தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன கல்லை இழுக்கிறான். ஆனா ஒரு பெரிய பாறையை உருட்டு வருது. மிஸ்டர் பிரவுன் கெத்து காட்டுறதுக்காக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த சிலந்திய புக்கில புடிச்சு வெளியே தூக்கி போட பாக்குறாரு. ஆனா அது இவரோட முகத்திலேயே போய் உட்காந்துருது. அதையும் சமாளிச்சு போஸ் கொடுக்குறாரு. போட்டோவும் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் மேனுவலா அந்த லிவரை திருப்பி லேண்டிங் கியரை ஓபன் பண்றாரு. அந்த சிலந்தியையும் இருந்த இடத்துலயே விட்டுறாரு. பிரச்சனை முடிஞ்சது லேண்ட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு பெரிய இலை கண்ணாடியை மறைக்குது. பேடிங்டன் ஒரு பக்கம் பாறை கிட்ட இருந்து தப்பிச்சு ஹண்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு கீழே விழும்போது மறுபடியும் கொடையை வச்சு தப்பிச்சிடுறான். இவங்க பறந்து வர்றதையும் பார்த்துடுறான். ஜோனத்தன் அவனே வெளியில போய் அந்த இலை எடுக்கிறேன்னு சொல்றான். கீழே பேடிங்டன் எதேச்சியா ஒரு லாமா மேல உட்கார அதை ஓட வைக்கிறதுக்காக இவன் தொப்பியில மறைச்சு வச்சிருந்த சாண்ட்விச்சை யூஸ் பண்றான். அந்த சாண்ட்விச்சை கொடையில குத்தி எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் திருப்ப அதை எடுக்கிறதுக்காக லாமாவும் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஜோனத்தன் அவன் வச்சிருந்த டூல்ஸை வச்சு ஒரு வழியா அந்த இலையை எடுத்துடுறான். ஆனா நம்மாலு மறுபடியும் அந்த பெரிய பாறை கிட்ட மாட்டிக்கிறான். இவனும் தப்பிச்சு ஓட அந்த பாறை ஒரு பெரிய செவுத்துல இடிச்சு நின்றுடுது. ஆனா அந்த செவுரே கீழே விழுந்துருது. இதனால பேடிங்டனும் ஹண்டர் கிட்ட மாட்டிக்கிறான். அவன் பேடிங்டனை கொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது சரியா அதே நேரம் இவங்க பிளேனோட வந்து அங்க கிராஷ் லேண்டிங் ஆகுறாங்க. அந்த அதிர்ச்சியில எதேச்சியா பிரவுனோட புக்கு கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வந்து ஹண்டரோட வயிற்றுலயே அடிக்க பேடிங்டன் தப்பிச்சிடுறான். ஒரு வழியா இவங்க எல்லாரும் ஒரே சோஃபால உட்கார்ந்ததுனால மிஸ்ஸஸ் பிரவுன் சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் பிளேன்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் ஹண்டர் ஃபேமிலியோட டேட்டூ மதர் கையில இருக்கிறத ஜீனா பாக்குறாங்க. ஒரு வழியா பேடிங்டனை பார்த்ததும் இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. லூசி ஆன்ட்டி இந்த செவுத்துக்கு பின்னாடி தான் இருக்காங்க, இதை திறக்கணும்னு பேடிங்டன் சொல்ல இந்த மதர் துப்பாக்கியோட வந்து இவங்களை மிரட்டுறாங்க. ஏன்னா உண்மையிலேயே இவங்க மதரே கிடையாது.
கபாட்டோ ஃபேமிலியை சேர்ந்த ஹண்டரோட கசின் தான் இவங்களும் ஒரு காலத்துல எல்டோராடோவை தேடி போகும்போது இதுல கரடி சம்பந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டுதா ஒரு மதர் மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு கரடிகள் காப்பகத்துல போய் சேர்ந்திருக்காங்க. அங்கதான் லூசி ஆன்டி கிட்ட இருந்த அந்த பிரேஸ்லெட்டையும் பார்த்திருக்காங்க. உண்மையிலேயே அந்த பிரேஸ்லெட் ஆன்டி இது கிடையாது, பேடிங்டன் தான். அவனை சின்ன வயசுல ஆத்துல இருந்து காப்பாத்தினாங்க இல்லையா, அப்பவே அவன் கையில அது கட்டி இருக்கும். அதைத்தான் இவ்வளவு நாளா லூசி ஆன்டி பத்திரமா வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மதர் பேடிங்டனை வர வைக்கிறதுக்காக தான் லூசி ஆன்டியோட கண்ணாடி பிரேஸ்லெட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு படகுல ஏத்தி ஆத்துல அனுப்பிட்டாங்க. அவங்கள காணோன்னு சொல்லி பேடிங்டனை வர வச்சிருக்காங்க. கண் பார்வை தெளிவா இல்லாதனால லூசி ஆன்டியாலையும் திரும்பி வர முடியல. இப்ப அந்த பிரேஸ்லெட்டை கொடுன்னு கேக்குறாங்க. ஆனா அது இவங்கிட்ட இல்ல, ஹண்டர் தான் வச்சிருக்காரு. ஹண்டர் நான் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மதர் கட்டி வச்ச ஜீனாவை காட்டி கொடுக்கலன்னா இவளை கொன்னுடுவேன்னு சொல்றாங்க. நீங்க ஒரே ஃபேமிலி தானே, தங்கத்தை ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா கபாட்டோ குடும்பத்தை சேர்ந்தவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் பொண்ணோட உயிர், இன்னொரு பக்கம் இத்தனை வருஷமா தேடி அலைஞ்ச தங்கம் கை கெட்டுற தூரத்துல இருக்கு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இவரு புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசுறீங்க, தங்கத்தை விட ஃபேமிலி தான் முக்கியம்னு பேடிங்டன் சொல்றான். அவன் கிடக்குறான், தங்கம் தான் முக்கியம்னு முன்னோர்கள் சொல்றாங்க. குழப்பத்துல இருந்தவர் பிளேன் சுத்தி இருந்த ஒரு மரத்தோட விழுத பார்த்து ஜீனாவை குனிஞ்சுக்க சொல்லி டக்குன்னு மதரை அட்டாக் பண்ணி மயக்கமாட்டாரு. ஃபேமிலியை சூஸ் பண்ணதுனால முன்னோர்கள் மொத்தமா மறைஞ்சு போயிடுறாங்க. இவர் ஜீனாவை திரும்ப பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவ்வளவு நாளா கண்ணுக்கு தெரியாத பொக்கிஷத்தை தேடி அலைஞ்சேன், ஆனா என் பொண்ணு தான் என்னோட பொக்கிஷங்கிறத நீ எனக்கு புரிய வச்சுட்ட, இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அந்த பிரேஸ்லெட்டை இவர் பேடிங்டன்ட்டே கொடுத்துட்றாரு. பிரேஸ்லெட்ல இருந்த காயினை அந்த லாக்ல போடுறான். எதிர்பார்த்தபடியே அவ்வளவு பெரிய செவரு ரெண்டா திறக்கு. எல்லாருமே அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த அந்த மர அரக்கர்கள் இவங்க முன்னாடி வந்து சத்தம் போடுறாங்க. இவங்களுக்கு எதுவும் புரியல. ஆனா பேடிங்டனுக்கு தெளிவா புரியுது. ஏன்னா அவங்க கரடி பாஷையில பேடிங்டனோட பேரை சொல்லி தான் கத்துறாங்க. எல்லாரையும் உள்ள போக சொல்றாங்க. உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு பெரிய ஆரஞ்சு பழ தோட்டமே இங்க இருக்கு. அதாவது இவ்வளவு நாளா வரலாற்றுல சொல்லப்பட்ட அந்த விலை மதிப்பில்லாத தங்கமே இந்த ஆரஞ்சு பழங்கள் தான். எல்டோராடோங்கிறது இந்த பழத்தோட்டம் தான். இந்த நகரத்தை பாதுகாக்கிற இந்த மர அரக்கர்களும் கரடிகள் தான். சோ இவனும் அவங்கள பார்த்ததும் கரடி பாஷையில கத்துறான். பதிலுக்கு இன்னொரு சத்தம் கேக்குது. இந்த தடவை உண்மையிலேயே கத்துனது லூசி ஆன்டி தான். இவனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்க இருந்த கிராமத்துக்குள்ள வேக வேகமா ஓடி போய் பாக்குறான். லூசி ஆன்டி அங்கதான் இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் இவன் ரொம்ப சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறான். லூசி ஆன்டிக்கு அவங்களோட கண்ணாடியை திருப்பி கொடுக்குறான். இங்க இருக்கிற கரடிகள் தான் லூசி ஆன்டியோட சத்தம் கேட்டு அவங்கள ஆத்துல இருந்து காப்பாத்தி பத்திரமா பாத்துக்கிறாங்க. எங்களுக்கு நீ சின்ன குழந்தையா கிடைச்சப்ப இருந்தே நீ எங்க இருந்து வந்திருப்பன்னு தேடிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா அதுக்கான பதில் உன் கையிலேயே தான் இருந்திருக்கு. நீ இங்க இருந்து தான் வந்திருக்க. இங்க இருக்க எல்லார்கிட்டயுமே அந்த பிரேஸ்லெட் இருக்கு. சோ யாரு தொலைஞ்சு போனாலும் அவங்க அதை வச்சு திரும்ப வந்துட முடியும்னு தான் இவங்க அதை தயார் பண்ணிருக்காங்க. இவங்கள மாதிரியே நீயும் ஒரு எல்டோராடோ கரடி தான். பேடிங்டனுக்கு பழைய ஞாபகங்கள் இப்பதான் வருது. சோ இவன் இங்க இருந்து தான் தவறி விழுந்திருக்கான். என்ன தேடுற முயற்சியில நீ யாருங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்ட. அங்க இருக்கிற கரடிகள் கூட பேடிங்டன் கரடி பாஷையில பேசி ரொம்ப சந்தோஷப்படுறான். இவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துட்டு ஜோனத்தனோட மெக்கானிக்கல் ஐடியாவை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற ஆரஞ்சு பழங்களை வச்சு மார்மலேட் எப்படி செய்யறதுங்கிறத இவங்களுக்கு சொல்லி கொடுத்தான். இதனால எல்லா கரடிகளும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பேடிங்டனும் இங்க ரொம்ப சந்தோஷமாவே இருக்கான். இதையெல்லாம் பார்த்த மிஸ்ஸஸ் ப்ரௌன் பேடிங்டன் அவன் குடும்பத்துக்கூடயே சேர்ந்ததை நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் இனிமே அவன் இவங்க கூட திரும்பி வரமாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. பேடிங்டனை இவங்க முதல்ல பார்த்த நினைவுகளை யோசிச்சு பாக்குறாங்க. பேடிங்டன் இவங்க கிட்ட ஒரு மார்மேடை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றான். இவ்வளவு நாளா நீங்க என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டீங்க, அக்கறையா இருந்தீங்க. நான் உங்களுக்கு நிறைய தொல்லையும் கொடுத்துருக்கேன், அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு தயங்கி பேசுறான். இவன் என்ன கேட்க போறான்னு தான் இவங்களும் ஏற்கனவே யோசிச்சுட்டாங்களே. நான் உங்க கூடவே வீட்டுக்கு திரும்பி வரலாமான்னு கேட்கிறா. இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் பிறந்தது இந்த இடமா இருக்கலாம், இங்க இருக்கிறவங்க என்னோட இனமா இருக்கலாம், ஆனா என்னோட குடும்பம் நீங்க தான் சொல்றான். அப்புறம் என்ன, எல்லாரும் கிளம்பி லண்டனுக்கே திரும்பி போறாங்க. லூசி ஆன்டி கரடிகள் காப்பகத்துல இருக்காங்க. இந்த மதருக்கு பனிப்பிரதேசத்துல இருக்கிற கரடிகள் காப்பகத்துல டியூட்டி போட்டுறாங்க. ஹண்டர் தான் பொண்ணு கூட பழையபடி போட்டு ஓட்டி சந்தோஷமா இருக்காரு. ஜோனத்தன் அவன் சில் சைக்கிளை எல்லாருக்கும் எக்ஸிபிட் பண்றான். மிஸ்டர் ப்ரௌன் இப்பெல்லாம் பயப்படுறதே இல்ல, கான்ஃபரன்ஸ்ல ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு. மிஸ்ஸஸ் ப்ரௌன் இப்ப சந்தோஷமா வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஜூடி ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டா. பாட்டி அவங்களோட கடைசி ஆசையா டிஸ்கோதேக் மாதிரி ரெடி பண்ணி டிஜேவா ஆடிட்டு இருக்காங்க. பேடிங்டன் வழக்கம் போல நடக்கிற விஷயங்களை லூசி ஆன்டிக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கான். பார்த்தா எல்டோராடோல இருந்து இன்னும் சில கரடிகளும் மிஸ்டர் ப்ரௌன் வீட்டுக்கு வந்திருக்காங்க.
பேடிங்டன் அவங்க எல்லாருக்கும் லண்டனை சுத்தி காட்டுறான். ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் இவருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.